கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் நேசிக்கப்படுகிற அன்புக்குரிய இறை மக்களே, இந்த அருமையான தவக்காலங்களிலும் உங்களை காண்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஒரு சந்தி நாட்கள் தவக்காலங்களில் ஆண்டவரோடு நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த காலங்களில், குறிப்பாக இந்த ஹோலி லேண்ட் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவர்களுக்கு வாழ்க்கையிலே முக்கியமான காலங்கள் இந்த தவக்காலங்கள். இந்த ஒரு சந்தி நாட்கள் கிறிஸ்தவர்களாகிய நாம் யாவருக்கும் இன்றியமையாத நாட்களாக சொல்லப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, தவக்காலம் என்பது இறைவனோடு நாம் இணைக்கப்படக்கூடிய ஒரு காலம். இந்த ஒரு சந்தி காலங்கள் என்பது நாம் இறைவனிடம் திரும்புகின்ற ஒரு காலங்கள். இந்த தவக்காலங்களிலே யோவேல் இறைவாக்கினர் சொன்ன வார்த்தையை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகின்றேன். யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகின்றார், இறைவனிடம் திரும்புங்கள், இதோ நீங்கள் இறைவனிடம் திரும்புங்கள் என்று யோவேல் கொடுக்கக்கூடிய அழைப்பு. அன்புக்குரியவர்களே, தவக்காலங்கள் இந்த 40 நாட்கள், சாம்பல் புதன்கிழமை தொடங்கி இந்த 40 நாட்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாக ஜெபத்திற்கும், அதிகமாக நம்முடைய வாழ்விலே உபவாசத்திற்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு காலம். இந்த காலங்களிலே நாம் சுப நிகழ்ச்சிகளில் நாம் வைப்பது கிடையாது. நம்முடைய வாழ்விலே கேளிக்கைகளை தவிர்த்து இந்த ஒரு சந்தி காலம், இந்த தவக்காலம் கடவுளோடு ஐக்கியப்படுகின்ற, ஒப்புரவாகின்ற ஒரு காலம். நாம் எல்லோருமே இன்றைக்கு வாகனங்கள் வைத்திருக்கிறோம். 2 சக்கர வாகனங்கள் வைத்திருக்கிறோம், 4 சக்கர வாகனங்கள் வைத்திருக்கின்றோம். இந்த வாகனங்கள் நாம் அடிக்கடி கொண்டு போய் ஒர்க்ஷாப்பிலே நாம் விடுவதுண்டு. ஒர்க்ஷாப்பிலே நாம் எதற்காக விடுகின்றோம்? சர்வீஸுக்காக நாம் விடுகின்றோம் நம்முடைய வாகனங்களை. ஏனென்றால் நம்முடைய வாகனத்தில் இருக்கின்ற பழுதுகளை சரி செய்து அதனுடைய பாகங்களை மீண்டும் அதை ரீபிட்டிங் செய்து அந்த வாகனங்களை அழகாக சர்வீஸ் செய்து நாம் மீண்டும் நம்முடைய இல்லங்களுக்கு எடுத்து கொண்டு வருவோம். பிரியமானவர்களே, இதுபோலதான் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இந்த தவக்காலம் என்பது இன்றைக்கு நம்மை சரி செய்யக்கூடிய ஒரு காலங்கள். ஒரு சந்தி நாட்கள் என்பது உங்களையும் என்னையும் நம்மை நாமே இன்றைக்கு சரி பண்ணி கொள்ளுகின்ற ஒரு காலம். அன்பானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக நாம் வாழுகின்றோம். ஆனால் நம்முடைய வாழ்விலே எப்படி இருக்கிறோம், நாம் வாழ்கிறோம் என்பதை நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு காலம் இந்த தவக்காலம். இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே நான் எப்படி இருக்கின்றேன், அல்லது நான் ஆண்டவரோடு இருக்கிறேனா, தூரமாக இருக்கிறேனா என்பதை சிந்திக்கக்கூடிய ஒரு நாட்கள் தான் இந்த தவக்காலமாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த தவக்காலங்களில் அநேக தீர்மானங்களை நாம் எடுப்பதுண்டு. இன்றைக்கு ஆண்களாக இருந்தால் இன்றைக்கு எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் என்ன? இந்த தவக்காலங்கள் 40 நாட்கள் நான் அதிகமாக ஆலயத்துக்கு செல்லுவேன், நான் அதிகமாக ஜெபம் செய்வேன், நான் மதுபானம் அருந்துவது கிடையாது, புகைப்பிடிப்பது கிடையாது, பெண்களாக இருந்தால் எங்களை நாங்கள் அலங்கரித்துக் கொள்வது கிடையாது, இந்த நாட்களிலே எங்களுடைய உணவுகளிலே நாங்கள் மாமிசம் சாப்பிடுவது கிடையாது. இப்படிப்பட்ட பல்வேறு தீர்மானங்களை இந்த தவக்காலங்களிலே நாம் எடுப்போம். அன்புக்குரியவர்களே, இந்த தவக்காலம் என்பது உங்களை நீங்கள் இந்த 40 நாட்கள் மாத்திரம் உங்களை மாற்றிக்கொள்ளுகிறது அல்ல. உங்கள் வாழ்நாளிலே நீங்கள் ஆண்டவரோடு உங்களை முற்றிலுமாக மாற்றிக்கொள்ளுகின்ற ஒரு காலம். ஏதோ 40 நாட்கள் மட்டும் கடைபிடிக்க வேண்டும் என்பது அல்ல. ஆகவே இந்த தவக்காலம் இன்றைக்கு ஆண்டவர் தந்திருக்கிற கிருபையின் காலம்,
தவக்காலம் இன்றைக்கு துளிர் விடுகின்ற காலம். எப்படி இந்த நாட்களிலே அதிகமான உஷ்ணமான இந்த காலங்களில் இன்றைக்கு மரங்களிலே இருக்கின்ற இலைகள் எல்லாம் கீழே உதிர்ந்து மீண்டும் இந்த நாட்களிலே நீங்கள் பார்க்கின்ற போது புதிய துளிர் வரும் அந்த மரத்திலிருந்து. நீங்கள் எந்த மரங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி அன்புக்குரியவர்களே, ஆகவே இப்படிப்பட்ட காலம் துளிர் விடுகின்ற காலம். எப்படி ஒரு மரமானது இலைகளை எல்லாம் உதிர்த்துவிட்டு மீண்டும் புதிய துளிர்களை விடுகின்றதோ, அவனமாக கிறிஸ்தவர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய தீய எண்ணங்களை விட்டு, உங்களுடைய தீய சிந்தனைகளை விட்டு, உங்களுடைய தீய பழக்க வழக்கங்களை விட்டு நீ கடவுளோடு துளிர் விடுகின்ற காலம். பிரியமானவர்களே, அதற்குத்தான் ஆண்டவர் இந்த கிருபையின் காலங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த தவக்காலங்களை ஆண்டவர் தந்திருப்பது அதற்கு தான். ஆண்டவரோடு நெருங்கி வருகின்ற, ஆண்டவரோடு ஐக்கியமாகின்ற ஒரு காலம். கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், ஆலயத்திற்கு போவது இல்லை. கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், ஜெபிப்பது கிடையாது. கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், வசனத்தின்படி நடப்பது கிடையாது. ஆகவே நம்ம எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். கடவுளோடு நான் இருக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன், ஒரு கிறிஸ்தவனாகிய அல்லது ஒரு கிறிஸ்தவன் ஒரு கிறிஸ்தவள் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை சிந்திக்கக்கூடிய ஒரு காலம் இந்த ஒரு சந்தி காலம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமை உள்ளங்களே, உங்கள் வாழ்க்கையிலே நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்மிலே பாவங்கள் உண்டு, நம்மிலே தவறுகள் உண்டு, நம்மிலே தீய எண்ணங்கள் உண்டு, தீய காரியங்கள் நம்மிடத்திலே காணப்படுகிறது. இதை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு காலம், நம்மை சரிபார்த்து கொள்ளுகின்ற ஒரு காலத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஏதோ கடமைக்காக ஜெபம் செய்வது, கடமைக்காக உபவாசிப்பது, கடமைக்காக நம்மை வருத்தி கொள்வது அல்ல. இந்த தவக்காலங்களிலே நம்ம அதிகமாக ஆண்டவரோடு நெருங்கி வருகின்ற காலம். கடவுளை தேடுவது கிடையாது. துன்பமும் துயரமும் பாடுகளும் வரும்போது விலகி போவோம். ஆனால் இவைகளுக்கு மத்தியிலும் நீ கடவுளோடு வா. யோவேல் சொல்லுகின்றார், நீ இறைவனிடம் திரும்பு. உலகத்தை தேடி போகிறோம், உலக காரியங்களை தேடி போகிறோம். இறைவனிடம் திரும்புங்கள், கடவுளிடத்திலே திரும்புங்கள். வேதம் சொல்லுகிறது, இதோ நீ ஆண்டவரிடத்திலே திரும்பி வா. யோவேல் உங்களையும் என்னையும் அழைக்கின்றார். ஆகவே நீ கடவுளோடு திரும்புகின்ற ஒரு காலம். ரிட்டர்ன் டு காட், கடவுளிடத்திலே நீ திரும்பு. அதற்கான ஒரு காலம் இந்த தவக்காலங்கள். சாம்பல் புதன்கிழமை முதல் இயேசுனுடைய உயிர்ப்பு வரையிலும் 40 நாட்கள், ஞாயிற்றுக்கிழமைகளை தவிர 40 நாட்கள் நாம் தவக்காலங்களாய் அனுசரிக்கின்றோம். ஏதோ கடமைக்காக இந்த 40 நாட்கள் நாம் நடந்து கொள்ளாதபடி ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகளை, அவருடைய கல்வாரி சிலுவையை சிந்திக்கக்கூடிய இந்த தவக்காலங்கள். ஆகவே அதை உணர்ந்து நம்மை மாற்றிக்கொள்ளுவோம், நம்மை திருத்திக் கொள்ளுவோம். நம்மிலே அன்பு இல்லை, நம்மிலே ஐக்கியம் இல்லை, நம்மிலே ஒற்றுமை இல்லை, நம்மிலே விட்டு கொடுப்பது மனப்பக்குவம் இல்லை, நம்மிலே புரிந்து கொள்ளுகின்ற தன்மை கிடையாது, நமக்கில்லை பொறுமை இல்லை, தாழ்மை இல்லை. இதை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு காலம் இந்த தவக்காலம். அன்பானவர்களே, நாம் சிந்திக்க வேண்டும். அன்பு நம்மிலே தணிந்து போனது. ஆகவே குடும்பத்தோடு, சமூகத்தோடு, சபையோடு நாம் நெருங்கக்கூடிய ஒரு காலம். உறவுகளோடு நாம் நெருங்கி வரக்கூடிய ஒரு காலம். உறவுகளிடத்திலே நாம் பேசுவது கிடையாது. சபைகளிலே ஒருவருக்கொருவர் இன்றைக்கு முகம் பார்த்து பேசுவது கிடையாது. சமூகத்திலே மத சார்பற்ற இந்த உலகத்திலே மதத்தின் பெயரிலே நாம் பிரிந்திருக்கின்றோம். ஆகவே நாம் கடவுளோடு இணைந்து வரக்கூடிய அல்லது கடவுளோடு நெருங்கி வரக்கூடிய ஒரு காலம் இந்த தவக்காலம் என்பதை உணர்வோம். இந்த தவக்காலங்களில் உங்களை பார்த்து இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்லுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். இந்த வார்த்தை கடவுளின் வார்த்தை, யோவேலின் மூலமாய் சொல்லுகின்றார். இது ஆண்டவர் தருகிற வார்த்தை. நீங்கள் இறைவனிடம் திரும்புங்கள். உலகத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஓடி 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 வாழ்க்கையிலே பணம், பொருள், பதவிக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். நீ இறைவனிடம் திரும்பி வா. அதற்காகத்தான் கடவுள் உன்னை அழைக்கின்றார். அதற்குத்தான் இந்த தவக்காலம், இந்த ஒரு சந்தி காலம். அதை உணர்ந்து இந்த தவக்காலத்தில் உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள். இந்த தவக்காலத்தில் ஒரு தீர்மானம் எடுங்கள். இந்த 40 நாள் மட்டுமல்ல என்னுடைய ஜெபம், இந்த 40 நாள் மட்டுமல்ல கடவுளை தேடி போகின்ற ஆலய ஆராதனை, இந்த 40 நாள் மட்டுமல்ல மதுபானத்தை புறக்கணிப்பது, இந்த 40 நாள் மட்டுமல்ல மாமிசத்தை புறக்கணிப்பது. உன்னை நீ ஆண்டவருக்காக ஒப்பு கொடும். உன்னை வாழ்நாள் முழுவதும் நீ ஜீவிக்கிற காலம் வரையிலும் ஆண்டவருக்காக உன்னை ஒப்பு கொடும். ஆகவே இதைதான் ஆண்டவர் நம்மிலே எதிர்பார்க்கின்றார். நாம் ஒன்றுமில்லை, நாம் சாம்பல், நாம் மண். ஆகவே அதை உணர்ந்து கடவுளிடத்திலே நீ திரும்பி வா. கர்த்தர் உன்னை அழைக்கிறார். மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
இந்த உலக பிரகாரமான வாழ்விலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடவுள் உங்களையும் என்னையும் இன்றைக்கு அழைக்கிறார். இந்த தவக்காலத்திலே உங்களை தற்பரிசோதனை செய்து கொண்டு நீங்கள் கடவுளிடத்திலே திரும்பி வாருங்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டுடைய சத்தத்தை கேட்டு நீங்கள் இறைவனிடம் திரும்புங்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்ளுவார். இன்றைக்கு உன்னை நீ ஆண்டவரிடத்திலே ஒப்புக்கொடு. கடவுளோடு நெருங்கி வா. தூரமாய் நின்று கொண்டிருக்கிறாய், தூரமாய் போய் கொண்டிருக்கிறாய், கடவுளை விட்டு நீ விலகி போய் கொண்டிருக்கிறாய், கடவுள் வேண்டாம் என்று சொல்லி உதறி தள்ளிவிட்டு நீ போய் கொண்டிருக்கிறாய். நீ கடவுளிடத்திலே திரும்பி வா, ஆண்டவரிடத்திலே திரும்பி வா. கர்த்தர் உன்னை ஏற்றுக்கொள்ளுவார், ஆண்டவர் உன்னை ஏற்றுக்கொள்ளுவார். ஆண்டுடைய கரங்களிலே உங்களை ஒப்புக்கொடுங்கள். கடவுளுடைய சமூகத்திலே உங்களை தாழ்த்துங்கள். இந்த தவக்காலத்திலே உங்களை முற்றிலுமாய் ஆண்டவருக்காய் அர்ப்பணியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை இந்த வார்த்தைகளினாலே இறைவனோடு திரும்பி வாழ்வதற்கு ஆண்டவர் தமது ஆவியானவரை கொண்டு உங்களுக்கு ஆற்றலை அருளுவாராக. ஆமேன், ஆமேன்.